வணக்கம். நான் மீண்டும் அனைத்து உலகத்தையும் தீய வழியிலிருந்து நல்வழியில் பாதுகாக்கும் தெய்வங்களின் பிரணவ மந்திரங்களையும் இன்றைய ஒவ்வொரு தினங்களின் சுப காரியங்கள் செய்வதையும் பற்றியும் இன்றைக்கான சுவாரஸ்யமான கருணங்கள் பற்றியும் ஒவ்வொரு நாள் உருவாகும் வரலாறு பற்றியும் பொறியியலிலிருந்து உளவியலாக ஒவ்வொரு நாளின் வரலாறு பதிவத்தை இந்த படிக்கத்தில் நான் ஒப்பிடுவதில் எல்லையற்ற வியப்பத்தக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு என்ன தினம் தெரியுமா? இன்றைக்கு ஆதிகூர் உறவை நோக்கியமங்க ஸ்ரீ விநாயகர் பெருமாளுக்கு உகந்த நன்னாள். அதுவும் இன்றைக்கு இன்னும் சற்று ரோகையாகவும் என் கனியானது கீழே சக்கத்தை குறைக்கும் வண்ணமாகவும், ஏனென்றால் ஆடி மாதம் முடிவு பெறுவதற்கு இன்னும் சில 4 நாட்களில் உள்ளன. ஆடி மாதம் கடைசி பரியங்கத்தை எட்டக்கூடிய நாள். அதுவும் இன்னும் மேமறக்க உகந்ததாம் சரீரமிடம் மெய்சிலிக்க வைக்கும் நன்னாள். சிவம் கீர்த்திகளும் புத்தி ஞானங்களும் மிகுந்த நாள். அது என்னவென்றால் அப்படிப்பட்ட நாளை வரவேற்பதற்கு இன்னும் சில 4 நாளே உள்ளன. 4ஆம் நாள் எனது ஸ்ரீ கோகுலர் பாலர் பிறந்த ஜென்மாஷ்டமி. அதாவது கோகுலர் பிறந்த கால அந்த அஷ்டமி திதியில் அவர் கோகுலரானவர் கோபால நந்தகுமாரர் கோவிந்த போலோ ஹரி கோபால போலோ முரளிதரா மகாபாரதத்தில் பெரும் பங்கு பஞ்சபாண்டவர்களின் நலனை கருதி அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனனிடமும் போர் செய்து அசுரங்களை வீழ்த்தி போரில் எனக்கு எதிராளிகள் விரோதியான அறிஞர் கூட்டாளிகள் மறைந்து உதிரம் கொருதி வெள்ளக்கால் போர்க்களம் சூழும் வண்ணம் அப்பொழுது என் கோபாலர் நந்த முருங்க நரந்த சோழா என்னும் திருநாமம் பெற்ற அவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு தேய்பிறை பொழுது விடியற்காலையில் பொழுது ரோஹிணி நட்சத்திரத்தில் தேவகி பரமானந்தருக்கும் தேவகி புருஷோத்தமம் உள்ள ஒரு புருஷருக்கும் மகனாக பிறந்த குமாரராக பிறந்த நன்னாள்தான் கோகுலரை வரவேற்பது. ஒவ்வொரு இல்லங்களிலும் கோபாலர் ஸ்ரீ கிருஷ்ண கோகுலம் வந்தால் அங்கு வீடு சிரிக்கும். அங்கு வீடு தீய வினைகளிலிருந்து விடுபடும். தாந்திரிக மனுஷ பிசாசுகளிடமிருந்து விடுதலை அடையும் என்பது ஐதீகம். மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் என்ற ஒரு துறவி இருந்தான். துறவியல்ல ஒரு மானிடன். அவனும் பஞ்சபாண்டவர்களாகிய கர்ணன், பீஷ்மன், சகாதேவன், பஞ்சபாண்டவர்கள் பீஷ்மன், சகாதேவன், துரியோதனன் மற்றும்
மகுதன் என்று 5 பஞ்சபாண்டவர்கள் அஸ்வத்தாமன் கிருஷ்ண பெருமாளின் அஸ்வத்தாமனானவர் ஸ்ரீ யசோக வளர்ப்புக்காரியாகிய அவர் கிருஷ்ண பெருமாள் கம்சவகம் புரிகிற கம்சன் கர்ணனை வீழ்த்தி கம்சனை வீழ்த்தி கம்சவகம் புரிந்துள்ளார். அதன் பிறகு கோகுலரானவர் எங்களது கிருஷ்ண பரமரானவர் அவர் சிறு வயதிலேயே பாலகர் பருவத்திலேயே அவர் திருவாயை திறந்தார். ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக. ஸ்ரீ சூரிய புக்காய தீமஹி கண்ணோ ஸ்ரீ சனீஸ்வர பிரச்சோதயாத். இன்றைக்கு அவனை வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்தது. அப்படி கூறுகையில் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கவல்லது. அதுக்கு முந்தைய நாள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் நிறைவு பெறும். ஓம் சக்திவோம். ஓம் ஸ்ரீ ஆதிபரசக்தி போற்றிவோம். ஆடி மாதம் ஆதியில் வீசக்கூடிய காற்று குமிழையும் அம்மியையும் குதிரையும் கூனிலும் குறும்பிலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் எப்படி பிரவேசிக்கிறாரோ அதே போல ஆடி மாதம் வீசும் காற்றானது பகல்களை விரட்டி அடிக்க செய்யும். அதாவது ஒரு அணுவும் ஒரு பிண்டமும் அந்த சராசரங்களின் ஆளும் பிண்டமாக தெரியும். அந்த பிண்டமானது காற்று வெவ்வேறு திசையினில் ஆடி மகன் வீசும் பலக்க சுரவதி காற்று அம்மியையும் நடக்கும் என்பது பொறுமொழி. அம்மியையும் அம்மிலங்கள் சிறு காரியம் போல உள்ள பார்ட்டிக்கல் அப்படி உள்ள எல்லா பொருளையும் நடக்கும். நேற்றைய தினம் ஈவினிங் சாயங்காலம் விடிய காலம் குழந்தை சாயங்காலம் சூரியன் அஸ்தமயமாகும் சமயத்தில் இப்படி காற்று ஸ்ரீ வாயு பகவான் ஸ்ரீ வாயுவை இப்படி பலமாக போர்க்கடிக்கின்றார். எப்படி என்றால் எல்லா இடங்களிலும் குதிரையிலும் உள்ள மேல் பலகை ரூஃபானது எல்லாம் பறந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட காற்று ஏன் இதை கூறினேன் என்றால் ஆடி மாதம் நிறைவு பெறுவதற்கு அம்மன் தாயாரின் ஆக்ரோஷமும் கூறும். அம்மனை சாங்கப்படுத்த எல்லா அம்மன் தேவியாரையும் சாங்கப்படுத்த ஆடி மாதமானது குறைவு பகாக்கு எங்கும் கிடைக்கும் ஆடி மாதம் இருக்கும் என்று அம்மனை வாழ்த்தி போற்றி அம்மனுக்கு தீமிதி நடைபெறும். ஒவ்வொரு சிறப்பு அம்மன் சுவாமி சிறப்பு அம்மன் அம்பிகையானவர் அம்பாள் சன்னதியிலும் சிறப்பு அபிஷேகம் நெய் அபிஷேகம் மேற்கு வெள்ளம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் எங்கும் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை ஆதி வெள்ளி ஆவுகையார் ஆதி வெள்ளி ஆதிசக்தி நாயகியே ஆதி பராசக்தி போற்றிவோம். மேல்மலையனூர் ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி காயை போற்றிவோம். ஓம் மன்னியை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்சவர்த்தினியை போற்றி. ஓம் மதுரேஸ்வரி காயை போற்றி. ஓம் ஸ்ரீ கங்கா மறையாளை போற்றி. ஓம் ஸ்ரீ பர்வதவர்த்தினியை போற்றி. ஓம் ஸ்ரீ மரங்கையாளை போற்றி. ஓம் ஸ்ரீ கரை கிள்ளியை போற்றி. ஓம் ஸ்ரீ கரையற்கு மங்கையை போற்றி. ஓம் ஸ்ரீ கலைமா மகளை போற்றி. ஓம் ஸ்ரீ விங்கியா வசனி துர்க்கை அம்மா போற்றி. ஓம் ஸ்ரீ நெல்லையை ஆழ்கின்ற துர்க்கையம்மன் போற்றி. ஜெய துர்க்கையம்மன் அங்காளி செங்காளி வீரபத்ரகாளி மயனகாளி ருத்ரகாளி
சேஷநாக நாகேஸ்வரி மகிஷாசுரமர்த்தினி ஓம் ஸ்ரீ குலுக்காங்கக்கம்மா ஓம் ஸ்ரீ எல்லையம்மன் ஓம் ஸ்ரீ கன்னியை ஆளுகின்ற கிழக்கு தேசங்களை தெற்கே குடி கொண்டாடும் ஓம் ஸ்ரீ திரிபுவனேஸ்வரியாகிய வடிவுடையம்மன் திருவுடையம்மன் கொடிவுடையம்மன் ஆவுடையம்மன் ஆலயக்கம்மன் பெரிய பாளையக்கம்மன் ஓம் ஸ்ரீ கருங்காரியம்மன் கருமாரியம்மன் ஓம் ஸ்ரீ ஜெகத்வாசினி ஓம் ஸ்ரீ மதுவத்து வம்சத்தை மரமாயி கருமாரி உறையூர் வெக்காரி உஜ்ஜயினி மகாகாரி கோலூரம் மூகாம்ப கேகரம் ஸ்ரீகரி மாயவரம் அபியம்பிகா மகரிநகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காகிரி காலாட்சி திருக்கடூர் அபிராமி திகம்பரத்து சிவகாமி ஸ்ரீங்கரி காரகம்பா திருவாரூ கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிகாம்பா ஜககம்பா பாலாம்பா நீலாம்பா கனகம்பா கௌரம்பா சிவகாரி நவகரி கிரிகிரி சுபநிதி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி அங்பாயி புகமாயி பொங்காயி பூமாயி பூமாயி பூமாரின் ஏகாயின் வீகாயின் யாரவ இசக்கியம்மா வாரில் யாரினி பதவேக்கம்மா திருமகம் மிக வழி தாயை திருக்குற மகள வழி ஆயி மகமாயி என்னை காத்துண்டு ஆதரிக்கும் தாயி சிம்மவாகினி ஆத்த கற்பயோகினி அன்னபூரணி ஆத்த மதுரவாகினி சக்தியே அம்மையே அன்னையே முத்திகாலும் தேனாம்பல் மூகாம்பல் ரணவீஸ்வரி ஷீலேஸ்வரி யோகேஸ்வரி பாதேஸ்வரி ஈரேஸ்வரி பவானி ராஜராஜேஸ்வரி அன்னபூரணி கற்பகாரிணி மங்க சக்ரி ஓம் ஸ்ரீ அனியாத்தா விஷிமன் அகானந்து புஷ்கராசு மகாமந்தி ஸ்கந்த அனுஷ்டு சதாதேவ பகவந்தி ரகீசகர விஸ்வகர்மா ஸ்கவி கனகனக அனிவிக்னேஷி புஷ்டிமான் அதை யாகாக்குரக்கனக புறக்காகை மாதம் இன்னும் ஆவணி மாதம் புறப்பக்க போகையில் இன்னும் தீபாவளி ஆயுத பூஜையாக வரக்கூடிய அக்டோபர் 1ஆம் தேதி இங்கிலீஷ் மாதத்தின் படி இன்றைய நன்னாளானது ஸ்ரீ மகா சங்கரஹர சதுர்த்தி ஸ்ரீ மகா விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமாளுக்கு சித்தி ரித்தி என்று 2 மனவாட்டிகள் உள்ளன. கைம்பெண்கள் அவரை தேவி பண்ண விநாயகர் பெருமாள் அண்ணனானவர் கமக்குவர் கமையர் இறக்குவருக்கு கமையரானவர் விநாயகர் பெருமாள் இறக்குவரான ஸ்ரீ ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி கார்த்திகேயர் ஆறுமுகம் படைக்க ஸ்ரீ திருச்செங்கூர் பழனியப்பர் ஆண்டிப்பட்டி ஸ்ரீ விராலிமலை ஸ்ரீ வெண்ணிமலை முருகா மனத்தையெல்லாம் மாய்க்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க செய்யும் வேதவரை சக்தியானவருக்கு பிறந்த சக்தியான பார்வதி தாயருக்கு
காய்க்கு பிறந்த பழமுதிர்களை தெய்வானி மணவாளரை நம்ம இன்றைக்கான மகக்கிழக்கை கூற இருக்கேன். அதுக்கு முன்பாக இன்றைக்கான பண்டிகை குவக்கையும் இன்றைக்கான தமிழ் பஞ்சாங்கத்தையும் விரிவாக கூறவிருக்கிறேன். கேளு. இன்றைக்கான தமிழ் பஞ்சாங்கம் ஆனது ஸ்ரீ மகா சங்கரஹர சதுர்த்தி காலை சூரியோதயம் 6:28 மணி துவங்குகையில் திதியானது 43:27 அல்லது முழுவதும் 2:20 நிமிடம் வரையிலும் 2:15 வினாடி வரையிலும் திதியிலிருந்து பூரக்காரி வரை செல்லும். பூரக்காரியிலிருந்து மகன யோகம் நடைபெறும். மகன யோகத்திற்கு பிறகு கௌரி விரதமும் நடைபெறும். கௌரி விரதத்திற்கு பிறகு ஆவணி அவிக்கம் கடந்த சனிக்கிழமை திதியங்கு, அதாவது திதிக்கு வயம் பிரதமை திதிக்கு முன்பதாக வரும் ஏகாதசியானது வரும் வாரத்தில் பிரதோஷத்திற்கு ஏறக்குறைய 3 நாளைக்கு முன்பதாக வரும் ஏகாதசி. ஸ்ரீ ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வர பெருமாள் நம்ம சக்தியை இன்றைக்கு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி விநாயகர் சதுர்த்தியை ஆவணி நடத்த வரவேற்கிறோமோ அதே போல இப்பொழுது மழை வருகிறது. மழையில் நக்கன கங்கவம் ஆகும் சிவபெருமானவர் அவரது சினத்தை கொள்கை விட்டு இன்றைக்கு கனிந்தவாறு மழையை தந்துள்ளார். அவ்வண்ணமே இன்றைய தினத்தின் விநாயகர் சதுர்த்தி பாடலை இப்பொழுது வாசிக்கின்றேன். விநாயகர் சதுர்த்தியைப் போலவே ஸ்ரீ மகா சங்கரஹர சதுர்த்தியும் ஒவ்வொருவனின் வாழ்க்கையிலும் நலங்களையும் பலங்களையும் பயன்களையும் தரும். விநாயகர் பெருமாளுக்கு இன்றைய மகா சங்கரஹர சதுர்த்தி பூரக்காரி திதி முடிந்துவிட்ட பிறகு சங்கரம் தீர ஒவ்வொரு குடும்பத்தில் செல்வம் நிலைக்க ஒவ்வொரு குடும்பத்தில் இச்சைகள் குருச்சைகள் மரண வாசல்கள் கற்கொண்டு பிறக்க மற்றும் காபத்தீடு தீவினை மற்றும் ஒரு புறம் அப்புறமானது ஏவல் மாந்திரிகம் திஷ்டி தடுப்பதற்கு போதும் ஒரு ஆரத்தி கையும் கத்து காம்பூல விளக்கு ஏற்றி ஆதி மகம் என்பதால் காம்பூலம் அம்மனுக்கு சிவப்பு பக்காரை காட்டி விளக்கேற்றி அதே போல இன்றைக்கு மகா சங்கரஹர சதுர்த்தி என்பதால் ஸ்ரீ விநாயகர் பெருமாளுக்கு தயிர் அபிஷேகம் முடிந்த பிறகு விநாயகரை குளிர வைப்பதற்கு இளநீர் அபிஷேகம், அவர் மூஷிக வாகனத்திற்கு ஏதேனும் பிங்கங்களை வைப்பது நல்லது. ஏதேனும் அப்பங்களையும் பிங்கங்களையும் மூஷிக வாகன கஜானன மோதக ஹஸ்த கஜானன கற்பக மூலமி ஆதி மூலமி விரக கஜனி கஜமுகானங்கனி அது பிரிவார் என்று சொல்லி இன்றைய மகா சங்கர சதுர்த்தியை முன்னிட்டு இன்றைக்கு சந்திராஷ்டமமானது பூராகம் உத்திரக்காரி பூரகம் உத்திரக்காரி. ஏனென்றால் நான் காலங்கரை பார்க்காமல் கூறினேன். ஏனென்றால் புனர்பூசம் பூசத்துக்கு பிறகு அடுத்ததாகவே நட்சத்திரங்கள் சந்திராஷ்டமத்தில் வரும். பூரகம் பூரக்காரி.
உத்திரகம் உத்திரக்கரி பூரகம் உத்திரக்கரி புனர்பூசம் அவிட்டம் அல்லது ரேவதி அசுப்பதி ரேவதி மகம் பூரம் நட்சத்திரம் அப்படி வரும். இப்பொழுது மகா சங்கராச்சாரியத்தை முன்னிட்டு பாடுகிறேன். ஆவணி வந்தது புண்ணிய சரத்தை ஞாலும் பெருங்கரம் அதிகாலை முரளி மங்களம் ஒழிக்கிறது மேலும் ஒழிக்கிறோம். கஜமுகனின் பறவை காண குடும்பம் வாகரை கூறுகம் கூலம் மிக்குற மனையில் வந்தார் ஆரத்தியாதுதம். பஞ்சசாசனத்தில் இருந்து ஆரத்தி ரிக்வேத சாஸ்திரங்களில் இருந்து துவாபரயுகம் கலியுகம் துவாபரயுகம் துவாரகா மதுராவில் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்துள்ளார். அதன் பிறகு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உகந்த ஸ்ரீ கோகுலாஷ்டமி ஜெயந்தி ஜென்மாஷ்டமி. அவரை ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்க பிறகுதான் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி வருகிறது. எல்லா சதுர்த்தியை காட்டிலும் அங்கு சதுர்த்திதான் ஸ்ரீ விநாயகர் பெருமாள். ஸ்ரீ விநாயகர் பெருமாள் மூலம் நட்சத்திரத்தில் கேக்கையம் நட்சத்திரத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார். அவரை வரவேற்பதற்காக கேக்கையம் மூலம் நட்சத்திரத்தில் ஒரு நவமியில் ஸ்ரீராமர் பிறந்துள்ளார். அதே போல அஷ்டமி ஷஷ்டியில் ஸ்ரீ முருகப்பெருமாள் உதித்துள்ளார். சப்தமியில் ஸ்ரீ சப்த கன்னிகைகளில் ஸ்ரீ சிம்மவாகினி ஜெய துர்க்கையம்மன் ஒவ்வொரு அவதாரத்தில் ஸ்ரீ சப்தமி நவமி தசமி என்று அஷ்டமி நவமி எல்லா திதியிலும் ஒவ்வொரு அவதாரத்தில் பிறந்த பிரம்மச்சாரிணி பீஷ்மக சந்திரகாந்தா ஸ்ரீ ஸ்கந்தமாக ஸ்கந்தருக்கு மாதாவாக ஸ்ரீ பிரம்மருக்கு புருஷ பத்தினியாகவும் திகழ்ந்துள்ளார். அதே போல ஸ்ரீ சிவபெருமாள் எல்லாருக்கும் ஈஸ்வர புத்தி அவருக்கு சர்வேஸ்வரியாக திகழ்ந்துள்ளார். அமர்நாத் கேதார்நாத் பூரிநாத் வடக்கே அமர்நாத் தெற்கே பூரிநாத் மேற்கே பத்ரிநாத் கிழக்கே விஸ்வநாத் கேதார்நாத் அல்லது விஸ்வநாத். கேதார்நாத் விஸ்வேஸ்வரர் என்று மதப்பெயர்கள் உள்ளன. உனக்கு வெங்கீஸ்வரரை போற்றி, உனக்கு விஸ்வபாலரை போற்றி, உனக்கு பிரணவமுகை போற்றி. ஆயக்கல் மண்டபம் கமல வாகனத்தில் கபசு ரிஷப வாகனத்தில் கோலுக்கணியானில் பரணி காங்கேயம் ஸ்ரீ முருகப்பெருமாள் நமக. அப்பமுகாவல் பொறி கற்பிய ஈரை மகள் சிவசங்கரா சிவசங்கரா. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. வேர்க்காக்கில் கருமாரியம்மன் திரிசூரி திருவெண்காக காமாட்சி அம்மன் மான்காக. கொல்லூரில் அவர் அம்மனின் ஊர் கொல்லூர். வேப்ப மரத்தில் அவர் குடியிருக்கிறார். வினைகளெல்லாம் மந்திர தாந்திரிக கத்துக்களை விரத்துற மனுஷன் பிசாஸ்களை ஓட்டுற மனுஷ பகைஞங்களை விரட்டி கத்துற என்று பாலைக்கண்ணன் கரும் ஆக்ரோஷ உக்கரக்காக அமர்ந்துள்ளார். அவரை கணிப்பதற்கு ஓராடி மகன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கும் எல்லா அம்மன் திரிசு குங்காலக்கம்மன் பாஞ்சாலி அம்மன் வெம்புலி அம்மன்
வெக்காளி அம்மன், மதுரகாளி அம்மன், வேப்பிலை அம்மா, முருங்கம்மன், திருவீதி அம்மன், முப்பாக்கம்மன், முக்காரம்மன், முக்குமாரி அம்மன், சீரேஸ்வரி, பச்சையம்மன், மதுரவாசனி அம்மன், பத்மாவதியே, கோவிந்தருக்கு, ஸ்ரீ கோவிந்தா, பத்மநாபருக்கு, நாதீஸ்வரருக்கு, நாதீஸ்வரி, ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளுக்கு மகாலட்சுமியாகவும் அஷ்டலட்சுமியாகவும் நிவியாக இன்றைக்கு விநாயகர் பாடல்கள் அறிய பிள்ளையார் பத்திவாள் இறைவா போக்கு என்ற பாடலை உச்சரிக்க மற்றும் உங்களுக்குள்ளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். இது ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி திருவிழா வரக்கூடிய ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று புதன்கிழமை அவருக்கு உகந்த நாள். மூஷிக வாகன புக பகவானின் தரிசனம் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும். கங்கணபதியே நமோ நமः, ஸ்ரீ சித்தி விநாயக நமோ நமः, அஷ்ட விநாயக நமோ நமः, ஸ்ரீ கணபதி பாபா மோரயா. கங்கணபதியே நமோ நமः, ஸ்ரீ சித்தி விநாயக நமோ நமः, அஷ்ட விநாயக நமோ நமः, ஸ்ரீ கணபதி பாபா மோரயா. கங்கணபதியே நமோ நமः, ஸ்ரீ சித்தி விநாயக நமோ நமः, அஷ்ட விநாயக நமோ நமः, ஸ்ரீ கணபதி பாபா மோரயா. கற்பகத்தரணி இதா மூர்த்தியே அருள் புரிவார். காக்க காக்க கணபதி காக்க, கற்பகநாத துணை வருவார். நம்பாகரணி சிங்காமணி ஸ்ரீ லட்சுமி மகனி அருள் புரிவார். காக்க காக்க கணபதி காக்க, கற்பகநாத துணை வருவார். சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ, சர்வகாரியேஷு சர்வகா. ஓம் ஸ்ரீ சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாதிசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி ஸ்ரீ மகாநாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ த்ர்யம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வருகமய வந்தனா முக்தியோம் க்ஷீயமாமிருதாத். ஓம் மகாலக்ஷ்மை ச வித்மஹே ஸ்ரீ விஷ்ணுபத்னை ச தீமஹி தன்னோ மந்திர் பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. கலியுக தெய்வமே ஸ்ரீ செவ்வாய்க்கிழமை என்பதால் ஸ்ரீ நவசக்தி துர்க்கை அம்மனை பூஜிக்கப்படி எம்பெருமாள் ஆகிய சிவபெருமாளின் இளைய மகனாகிய இளையகுமாரர் ஆகிய என் நேசராசிக்கு உகந்த தெய்வம் ஆகிய அவரை தரிசிக்க இளைக்கண்ணா
ஆவிரை வேலழகா திருமாவரி ஊரழகா ஆவிர கோளழகா திருமாவரி ஊரழகா ஆதி பூவரி வேலழகா உங்கிரும் மால்முருகா பூவனி கோளழகா குல குலம் குங்கிலும் மாமுருகா உப்பு காக்கு ஊற காக்கு சுக்கம் கடல கரையப்பாக்கு சத்தியமாக கோவில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குல விளக்கும் நீரையா வாக மனுஷ வாக காக்கு வீச பார்த்து அலை எரித்து வளைய போட்டு மீன் பிடிக்கும் குளிர் அறுக்குது முக்கையா சுப்பையா கரை மீண்டு வர காவலுங்கன் வீரையா திருச்செந்தூர் ஸ்ரீ ஆண்டவரே வேல்முருகா தினமும் மக்கள் நன்றி சொல்வேன் மால்முருகா திருவதியில் தவமிருப்பேன் திருமுருகா தீர்ப்பிற்கு நலமனவே வடிவழகா கலியுக தெய்வமே கங்கனுக்கு மூக்கனி மூஷிக வாகனி மூலப்பொருளனி கங்ககுருநாக கலிகோஷம் நீங்கிறவே திருவதியின் திருவருளா செப்புகிறேன் காக்கருவாய் சிக்கிரி நாயக ஜெகமகள் போற்றிடும் திற்பர கணபதியே நற்கதியும் கங்கருவாய் ஸ்ரீ கணபதி காலினையை என் கரத்தினில் வைத்திட்டேன் ஸ்ரீ கணபதி காலினையை கரத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தேன் ரட்சித்திருவீரே ஸ்கந்தா சரணம் சரவண பவகுரா சரணம் குருகுரா சரணம் குருப்பரா சரணம் அறிந்திட்டேன் ஸ்கந்தா சரணம் தன்னை கான் அறிந்து கண்மயம் மாதிரவே கற்கதிரி குருநாதா வந்திடுவீர் பவள சத்குருவான ஆண்டவரே வந்திடுவீர் உமர குருநாதா ஓம் எனும் பிரணவத்தை உட்பொருளான வரே அபயத்தை நீக்கி கலிகோஷம் சூட்டி சிந்தையிலே காமாட்சி சிந்தையில் செங்கரக்கரையில் குடியிருக்கும் காயே வெக்காளி கர்ப்பிணி பெண்கள் குறைக்கும் காயே மாக்காளி மாறி மகமாயி என்னை ஆதரிக்கும் தாயி மகமாயி என்னை ஆதரிக்கும் தாயி தேவி திரிசூரி எனக்கு வரும் கருவார் மாறி பகவதி தேவி அம்மா தாயே காகிரம்ப தாரி அம்மா சந்தோஷமா வந்தது திருநாள் கங்கீகமா சக்தியின் புகழ்பாடு சந்தோஷமா வந்தது திருநாள் கங்கீகமா சக்தியின் புகழ்பாடு ஆடி மாசம் வந்தது அந்த நெஞ்சில் பரவசமானது ஆடி பேசி குலூப்பி பறிப்பின் அம்மன் அருளாதி எல்லாம் வளர்த்தாயே எங்கள் நீங்காரே எல்லாம் வளர்த்தாயே எங்கள் நிறைந்தாயே கைத்திரி சூரினி நம்ம ஜெகத்தாரிணி அற்பத்தீவி வினைகளை போக்க வந்த தாயே நீதி அம்மா. ஆக இன்றைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்பதாக விநாயகர் சதுர்த்தி தினத்திற்கு ஓம் மருக்க விநாயகர் துர்கா விநாயகர்
ಭೀಮಚಂದ್ರ ವಿನಾಯಕ, ಕಲಿಪ್ರಿಯ ವಿನಾಯಕ, ಈ ಸರ್ವ ವಿನಾಯಕ, ಗಿಷ್ಟಿ ಗಣಪತಿ, ರಾಜ ಗಣಪತಿ, ಯೋಗ ಗಣಪತಿ, ಕಪಿಲ ಗಣಪತಿ, ಅದು ಪರಿವಾರ கபில கணபதி தெற்கு திசை நோக்கி அமர்ந்தும் சுரச்சங்க கோரி பிரகாச ஓம் வக்கருங்காய கணபதி, ஓம் குந்தி கணபதி, ஓம் அபயக கணபதி, கஜானன கணபதி, மகாபவ கணபதி, உனக்கு ஊர்கதியும் எனக்கு ஊர்கதியும் நீ நாமாவதி நைவேத்தியம் அர்ப்பணம் சமர்ப்பணம். உனக்கு நாமாவதி நைவேத்தியம். ஓம் கலிப்பிரிய விநாயகா சுவாமி, ஓம் ஏககங்க விநாயகா, ஓம் ஓம் ஸ்ரீ சண்முக கரசரே. இப்படி முடங்கிட்டே பார்க்க பாலையக்கம்மா நீ பாச விளக்கு, பார்வையிலே கரி கோரி விளக்கு, அன்னி விளக்கு, எலுமிச்சை பழம் விளக்கு, ஏக்கின மீக்கு விளக்கு, கரகரி வாகரியே கரகியிலே வாகும் அம்மா, சமயப்புறமாலும் சங்கரியே வாகும் அம்மா, சங்கரன் கோவில் கோமதி அம்மா, கங்குச்சிக்கு காளி கம்பாலே கைங்கம்பி ஸ்ரீதேவம் ஆலயம் மாலே மாகரசன் கை நாச்சியம்மாவே ஆக்கக்கருப்பகு விக்கி காளியே கீச்சிப்பாறையுள்ள கீச்சியம்மாவே பதியாரும் கோயில் குருக்கையம்மாவே நிலையாக இங்கே காங்கி நதியே சங்கரன் கோயில் கோமரியம்மா மேமலையூரம்மா குலகியம்மா செல்லியம்மா கை குருகலம்மா உப்பிலியம்மா என் குலகியம்மா செல்லியம்மா அது கங்கையம்மா கை செல்வியம்மா முக்கு மாதையம்மா செமக்கம்மா அது சிந்தாமணியம்மா மகிழியம்மா புரஞ்சீவியம்மா சிரஞ்சீவியம்மா கோலவிலியம்மா கோலையம்மா அழகம்மா வாவா ஜெக்கம்மா வாவா அலங்காத பேயொக்க மனுஷ பேயொக்க மனுஷ வெக்க கக்கரி ஒக்க மாயம்மா வாவா ஆதி வெளியிலை காயும் கனிதிய பொங்கலைக்கு பாரும் பூங்கரக்கன் ஏந்திக்கு முளப்பாரி ஏங்குதம்மா, பூங்கரக்கன் ஏந்திக்கு முளப்பாரி ஏங்கு காயே வந்து காயவரை பாருகம் பாரு அவவேக்காக மாரியம்மா காயே திரிசூரியங்களம்மா சக்தி காரியம்மா. ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய போற்றி, ஓம் ஸ்ரீ சித்தி விநாயகர், ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேர விநாயகர், சிங்காமணி விநாயகர், கும்பிரசங்க விநாயகர் சுவாமி, சிப்பிரசாத விநாயகர் சுவாமி, மலக விநாயகர் சுவாமி, செங்க கோகை பரக ஓம் அல்லா கணபதி, கபில கணபதி, கர்மே கணபதி, யோகேச கணபதி, மூஷிகவாகினி,
உனது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா. அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா. கஜமுகனின் பறவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா. பாக்கோலம் இட்டொரு மனைமேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா. கணபதி ராஜா மங்களம் கணபதி தாத்தா திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திரகோடி பிரகாசமோ வல்லால கணபதி கபில கணபதி குண்டி கணபதி வக்ரதுண்ட கணபதி மகோதர கணபதி ஹேரம்ப கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விப்லஹாரக கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி ஜெயகராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கட கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையாண்டவா. செய்வதைய செல்லும் இடையேறிய பேர் மதிசதி மதகரிமுக கணநாயக பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார். அதமூ உலகத்தை காப்பவன் இங்கே மூன்றடிதான் இருந்தான். என் பட்டு உடுத்தி குத்திக் கொண்டு தொழுதோம் கணபதியே. இப்பிறவி கடலில் ஆழம் அறிய கரை சேர்த்தருள்வாயே.
एक माँ को सगावे